ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பீஃப் சமைக்க போகிறோம். பீஃப் ஃப்ரை வித் ரசம். என்னோடய ஸ்டைலில் எப்படி சமைப்பேன்னு சொல்கிறேன். க்ளீன் பண்ண பீஃப் ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 விசில்ஸ் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் பீஃப் நல்லா வெந்த பிறகு ஒரு தவா சட்டி வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. யாரெல்லாம் பீஃப் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, குருமிளகு, சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வணங்கிட்டோங்க. பச்சை மணம் போனால் நான் வணக்கி அரைக்கல, டேரெக்டாக அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கலாம். நான் 1 kgக்கு நான் செய்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு அக்யூரேட்டான அளவெல்லாம் தெரியாதுங்க. என் கைக்கு தான் நான் போடுவேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூளுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு கறி வேக வச்சு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ண தாளித்து அந்த இதெல்லாமே கறியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அந்த குச்சியோடு போடும்போது ஒரு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்குங்க. எடுத்து வச்சுருந்த சூப்லேருந்து கொஞ்சம் ஊற்றி கிளறிக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போடுறேன். மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா அந்த சூப் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லி, அதுவும் போட்டு நல்லா கிளறிக்கிடுங்க. சிலர் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. அடுத்து ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன் கொரகொரப்பாக. அப்புறம் தேவையான அளவு ஆயில், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை யூஸ்வலாக நம்ம போட்டு தாளிக்கிற மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மிளகு, சீரகம் போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கணும். லேசாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நான் தக்காளி கையிலேயே கரைச்சி வச்சுருக்கேங்க. மிக்சியில் போட்டு அரைக்கல, வேகவும் வைக்கல, சின்னதாக கட் பண்ணி கையிலேயே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா கையிலேயே கரைச்சி வச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அந்த கரைசல் இதில் ஊற்றிக்கலாம். இதில் நான் புளியெல்லாம் சேர்க்கல, வெறும் தக்காளி மட்டும்தான். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை அதிலேயே ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சூப்பு, இதுதான் இதுக்கு கொடுக்குற டேஸ்ட்டே. சூப்பராக இருக்குங்க. இப்படி ஒரு ரசம் ஒரு டைம் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி எவ்வளோ கைக்கு வருதோ அவ்வளோ போடுங்க. கொதிக்கட்டும். நான் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக அந்த நுரை வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ நுரை கட்டுது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. பீஃப் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம். அதுலேயும் மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் ஒரு டைம் நீங்கள் பீஃப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.